ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேந்திரம் பழத்தில் எப்படி பஜ்ஜி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹச்பி இல்லாதவங்க டெய்லி சாப்பிட்டு வரலாம். நல்லா பசி எடுக்கும். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு, உப்பு, அரிசி மாவு, தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவில் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நேந்திரம் பழத்தை உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்த நேந்திரம் பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பழத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பழமே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைய கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நிறைய சத்து இருக்குது இதில். இதயத்துக்கு நல்லது இந்த பழம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.